ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான, ரொம்பவே டேஸ்டான, ரொம்பவே ஹெல்த்தியான ராகி இனிப்பு கொழுக்கட்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு அவல் சேர்த்துக்கிறேன். சிகப்பு அவல் இல்லை வெள்ளை அவல், திக்கானது தின்னானது எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் அவல் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட வாசனைக்காக 5 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த கலவையை அப்படியே ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட 1 கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் 1 கப் அவல் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல சுத்தமான வெல்லம் தான், அதனால் ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே சேர்த்துக்கலாம். இது இனிப்பு அப்படிங்கிறதுனால ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு அந்த இனிப்பு சுவையை நல்லா தூக்கி கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நார்மலான கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பச்சை தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. வெதுவெதுப்பாக இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லூஸான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். நம்ம அவல் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 5 நிமிஷம் ஊறினா சரியாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு அந்த தண்ணி எல்லாமே நல்லா இறுகி கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது கொழுக்கட்டை நல்லா நெய் வாசத்தோடு நல்லாவே இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்னதாக பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலான இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம். இப்போ நான் செஞ்ச கொழுக்கட்டை எல்லாத்தையுமே அடுக்கி எடுத்திருக்கேன் பாருங்கள். இதை நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த கொழுக்கட்டை எல்லாமே நல்லா ஷைனிங்காக பளபளன்னு தெரியுதுல்ல. இந்த மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான, ரொம்பவே டேஸ்டான ராகி இனிப்பு கொழுக்கட்டை ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.